ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு சிற்பி ஒரு அழகான சிலையை செதுக்கிக்கிட்டு இருந்தார். அங்கே வந்த ஒருத்தர் பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக செதுக்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சிற்பியை பாராட்டிட்டு அவர் சிற்பக்கூடத்தில் இருக்க எல்லா சிலைகளையும் பார்வையிட ஆரம்பித்தார். இப்போ சிற்பி செதுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இன்னொரு சிலையை அதே சிற்பக்கூடத்தில் பார்த்தாரு. உடனே சிற்பிகிட்ட கேட்டார், இதே சிலை தான் இங்கேயும் இருக்குது, ரெண்டு சிலை செதுக்கணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு சிற்பி சொன்னார், இல்லை ஒரே ஒரு சிலை தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே இன்னொரு சிலை செதுக்குறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சிற்பி சொன்னாராம், இல்லை நேற்று செதுக்கின சிலையில் ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படின்னு. தவறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையாளர் அந்த சிற்பத்தை சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு குறையும் அதில் தெரியல. சிற்பிக்கிட்டேயே கேட்குறாரு, என் கண்ணுக்கு எந்த குறையும் தெரியலையே, என்ன இதில் தவறு இருக்குது, என்ன குறை இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், அதோட வலது கண் பக்கத்தில் ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டு அப்படின்னு. உடனே அந்த பார்வையாளர் கேட்டாராம், இவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது, இதை எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு. 20 அடி உயரத்துக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம் இந்த சிலையை அப்படின்னு சிற்பி சொல்லியிருக்காரு. உடனே அந்த பார்வையாளர் சிரிச்சாராம், என்ன சிற்பி நீங்கள், இதுவோ 20 அடி மேலே வைக்க போகிற சிலை, இதுலேயோ இத்தினோடு சின்ன கீறல், அது ஒத்து பார்த்தா கூட யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது 20 அடிக்கு மேலே வச்சா கண்டிப்பாக தெரியாது. இதுக்காக போயா இன்னொரு சிலை பண்ணுறீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், மற்றவங்க கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதில் இருக்க குறை என் கண்ணுக்கு தெரியும். நான் மற்றவங்களுக்காக வேலை பார்க்கல, எனக்காக வேலை பார்க்குறேன். இந்த சிற்பங்கள் அனைத்தும் என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் செதுக்கிற சிற்பங்கள். அப்படி இருக்கும்போது நான் அதில் என்னோட முழு கவனத்தையும் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இது அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம செய்கிற வேலையில் நம்ம திருப்தி அடைகிறோமா அப்படின்றத பார்க்கணுமே தவிர, இது சரியா தப்பா, மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நினச்சி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. தேங்க்யூ.